இல்லையோ? ஏன் அந்த கையில பிடிக்க மாட்டேன் சொல்லமா? அதுல பாதி பாதி ஒரு ஹாஃப் மட்டும் ஒரு ஹாஃப் மட்டும் ஃபிஷ் ஃபிங்கர். அப்படியா? ஓகே. மீதி வந்து நார்மலா தலையில இல்ல. இது அப்படியே ஃபிங்கர் ரெண்டா போதுமா? அந்த பையில மீன் அங்க வச்சுட்டு இந்த பை பிடிங்க. கவர் இருக்கா? கவர் மீன் இருக்கா? அதுக்குள்ள கவர் கொடுத்து எடுங்க. மீன் மீனோட வெளியிடுங்க. அப்படியே கொடுத்துருக்கா? ஆமா. யாரு அதுதான் போட்டுக்கிறாங்க. தனி வச்சு போடுறான் வந்து இவன் ஏன் குச்சிடுவான் இது அப்படியே தனியாக கையில் வச்சிங்க. இல்லையா? டோட்டலாவே முள்ளு நடுமுள்ளு மீன்ல மட்டும்தான் ஒரு நடுமுள்ளு. அது சைடு முள்ளெல்லாம் கிடையாது. நடுமுள்ளு ஊட்டிதான். சைடு முள்ளு வர மாதிரி தான் உங்களுக்கு ஃபிங்கர் அவாய்ட் பண்ணிடுவான். ஃபிங்கர் மீன் பொடி முள்ளு இருக்க மீன்ல ஃபிங்கர் போட மாட்டாங்க. என்ன பண்றது? ஒண்ணுமே இல்ல. அங்கிருந்து வந்தோடனே மீன் ஓடுற கழுவு தான் வருது. வேற என்ன? வேற ஐயோ நைட் 2 மணிக்கு வந்துட்டியா? 1:30 மணிக்கு வந்துட்டியா? என்ன பண்ணுவாங்க? ஊரு புலம்பல் தான். ஒன்னும் வியாபாரம் ஆகுது கிடையாது. நல்ல எண்ணத்தோடு காலையில வா, நல்ல மீன் வரும். அதை விட்டுறீங்க. அதான் கிடையாது. தெரிஞ்சு மறுபடியும் கேட்கிறேன். இல்ல நானும் வியாபாரம் பண்றதுதான் சொல்லிக்கிறேன். என்கிட்ட உன்னை விட அதிகமா 50 ரூபா போகுது. நான் உனக்கு கொடுத்துட்டு நான் போட முடியுமா? அது நடக்காத காரியம் எல்லாம் தெரியும் எனக்கு. என்கிட்ட இல்லையே. ஓ
இந்த மீன் வந்து 2 கிலோ சைஸ் இல்ல 3 கிலோ சைஸ் அதுவே அதிகம். அது நல்லா வாங்கக்கூடாது சரிங்களா? 5 கிலோலாம் வாங்காதீங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டா இருக்கும். சாஃப்டா இருக்காங்க. இப்போ இந்த பீஸ் நீங்க சாப்பிட்டு பாருங்க. கிண்ணி இருந்தாச்சு ஆல்ரெடி. கிண்ணி தான் ப்ராப்ளம். மீன்ல டேஸ்டா இருக்கா? வேஸ்டேஜ் போகல பாதி டேஸ்ட்லாம் ப்ராப்ளம் கிடையாது. இல்ல வேஸ்டேஜ் போகல பாதி வேஸ்ட் ஆயிரும்ல இதுல இந்த மீன்ல. ஏன் பாதி வேஸ்ட் ஆகுது? செதில் அடிச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. செதிலாம் அவ்வளோ வேஸ்டேஜ்லாம் அவ்வளோ ஆகாது.